இன்னைக்கு உலகம் முழுவதும் ட்ரெண்டிங்காக பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் என்னதான் இருக்கு? அதுக்கு முன்னாடி அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் என்னதான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய பிரபலங்கள், பணம், அதிகாரம், அவங்க செய்த தவறுகள் இன்னைக்கு அந்த ஃபைல் மூலமா வெளிவந்திருக்கு. இதை தவிர்த்து கூட நிறைய பேர் நிறைய பாவங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் வெளிவர்றது கிடையாது. ஆனா வெளிவரக்கூடிய ஒரு நாள் இருக்கு, அதான் நியாய தீர்ப்பு நாள். அந்த நியாய தீர்ப்பு நாள்ல என்ன நடக்குன்னு தெரியுமா? அல்லாஹ் இதை பத்தி 1400 வருஷத்துக்கு முன்னாடி குர்ஆன்ல சொல்றான். அநியாயம் செய்பவர்கள் அல்லாஹ் ஒருபோதும் கவனிக்கவில்லை என்று நினைக்காதீங்க. மேலும் அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு ஆன்மாவும் தான் செய்த நன்மையும் தீமையும் தன் முன்னால் கொண்டு வரப்பட்டதை பார்க்கும் என்று சொல்றான். அந்த நாள்ல என்ன நடக்கும் தெரியுமா? அந்த நாள்ல ஃபைல்ஸ் எல்லாம் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கை புத்தகமே அங்க கொண்டு வந்து வைக்கப்படும். அப்ப அந்த தப்பு பண்ணவங்க எல்லாம் அந்த பதிவேடை பார்த்து புலம்புவாங்களாம், இது என்ன துர்பாக்கியம், நம்ம செஞ்சதுல சிறிதோ பெரிதோ இது எதையுமே விட்டு வைக்கவில்லையே என்று. அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சொல்றான், உங்கள் இறைவன் ஒரு பொழுதும் உங்களுக்கு சிறிதும் அநீதி இழக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க மக்களை ஏமாத்திடலாம், சிஸ்டத்தை ஏமாத்திடலாம், ஆனா படைச்ச ரப்ப ஒரு பொழுதும் ஏமாத்த முடியாது. உங்களுடைய புகழ் அங்க இருக்காது, பணம் பேசாது, அதிகாரம் நிலைக்கவே நிலைக்காது. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா குர்ஆனை வாங்கி படிச்சு பாருங்க, இன்ஷா அல்லாஹ். மேலும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் கிட்ட நான் ஒரு நாளைக்கு 100 தடவை பாவ மன்னிப்பு கேட்கிறேன். அவங்க ஒரு நபி, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனாலும் அவங்க 100 தடவை கேட்டாங்க. அப்ப நம்ம எல்லாம் எத்தனை தடவை கேட்கணும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி தெரியணும், இல்ல குர்ஆனை படிக்க ஆசையா இருக்குன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு மட்டும் குர்ஆன் இலவசமாக வழங்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும்.